ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டைமாக பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் எக்கனாமிக் சர்வேலேருந்து அப்கமிங் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். நான் வீடியோ மேக் பண்ணதில் என்னென்ன கீ பாயிண்ட்டோ அதை மட்டும் ஃபஸ்ட் லிசன் பண்ணிவிட்டு அப்புறமா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மொத்த எக்கனாமிக் சர்வே கவர் பண்ணிடலாம். நான் ஒவ்வொரு வீடியோவாக சின்ன வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் க்ரோத்து என்ன அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொத்தம் 2 வருஷத்துக்கு சொல்லி கேட்கலாம். 2023-24 என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா இந்தியா 9.2%, தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 8.23%. ஸோ இந்த டேட்டா கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2024-25 ப்ரெசன்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்தியா 6.4%, தமிழ்நாடு 8% மேலே இருக்குது. 8 வரும். ஸோ 8% மேலே இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் 2023-24 கேட்குறக்கு அதிக ஸ்கோப் இருக்குது. ஸோ இதில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. உலக பொருளாதாரம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்கானமி எந்த அளவில் வளர்ச்சி இருக்குன்னா 3.33% 2023 இருக்குது. ஸோ வேர்ல்டு எக்கானமி, உலக பொருளாதாரமும் எந்த அளவு இருக்குதுன்னு கேட்கலாம். 3.33% 2023. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் லைனாக கொடுத்துருக்காங்க. 7.61 2022, 23 9.19, அடுத்து பார்த்திங்கன்னா 6.48. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 டேட்டா இம்பார்ட்டண்ட், சதவீதத்தையும் கொண்டு இருக்குது. ஒருங்கிணைந்த கொள்கை முடிவுகளாலும் வலுவான அடித்தளத்தோடு தமிழ்நாடு குறிப்பிட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சியில் மீண்டெழுந்துள்ளது. அதாவது 2021-22 இருந்தே 8% நியர்பை, அதாவது 8% பக்கம் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு தமிழ்நாடு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் 2021 7.89, 22 பார்த்திங்கன்னா 8.1, அடுத்து 23 8.23, அடுத்து 24 8க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் 8க்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காத இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குற மாதிரி இருந்தேன்னா இந்த வருஷம் கொடுத்துட்டு இந்தியா என்ன பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு. மெயின்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் மெயின்ஸில் எக்கனாமிக்ஸ் எழுதும்போது ஸ்டாட்டிக்காக எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து எழுதுறீங்கன்னா உங்களுக்கு மார்க் கூடும். ஒரு பாக்ஸ் போட்டு அதில் இந்த மாதிரி தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி 8% இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் அதே மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இது கிராஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை தான் நான் பாக்ஸ் போட்டு டேபிள் போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு சின்ன டேட்டா தான். பட் ஆனால் இது அப்கமிங் எக்ஸாமில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே சிம்பிளிஃபைடாக ஷார்ட் ஃபார்மாக நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் எக்கனாமிக் சர்வேயை. நீங்கள் அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.